வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூரில் கிராஞ்சியில் இருக்க ஸ்ரீ அரசகேசரி சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் 2 வாரம் ஆகுது இங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சு. அன்னைக்கு எங்களால் வர முடியலை, இன்றைக்கி அதனால தான் வந்திருக்கோம். கொடிமரத்தோட சிவனை தரிசனம் பண்ணலாம். விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். சிவனோட அருளும் ஆசையும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். சிவபெருமானை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், வணங்கி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, கௌரி அம்பாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களோட அருளும் ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அம்பாளை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க, சாந்த சுரூபினியாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அம்மனோட அருளும் ஆசையும் கிடைக்கட்டும். எல்லோரும் வணங்கி கொள்ளுங்கள், தீபாரத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை நம்ம அப்பன் முருகனை தான் பார்த்துட்ருக்கீங்க. முருகன் ரொம்ப அழகாக இருக்கார், குட்டி முருகனாக இருக்காரு. எல்லோரும் முருகன்கிட்டையும் வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் ஆசைகள் என்னென்னு முருகனிடம் சொல்லுங்கள், எல்லாமே நடந்துரும். பள்ளி அறையில் எல்லோரும் வச்சுருக்காங்க, வணங்கி கொள்ளுங்க. அடுத்தபடியாக ராகு கேது நவகிரகங்களையும் வணங்கி கொள்ளுங்க. அடுத்து நம்ம வீரபத்திரனை வணங்கி கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம கால பைரவர், எல்லோருக்கும் காவல் காக்கிறவர், அவரிடையும் வணங்கி கொள்ளுங்க, ஆசையும் அருளும் பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்ரீ துர்க்கை அம்மன் ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்டையும் ஆசை பெற்றுக்கொள்ளுங்க, எல்லோரும் வணங்கி கொள்ளுங்க. அடுத்து நம்ம கிருஷ்ணன், கோகுல கிருஷ்ணன், கண்ணன் தான் இவர், மாயக்கண்ணன் நிற்கிறார், அவரிடமும் ஆசையும் அருளும் பெற்றுக்கொள்ளுங்க, எல்லோரும் வணங்கி கொள்ளுங்க. கோயிலோட சிறப்பு மிக மிக அருமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வண்ணமயமாக்கப்பட்ட கோபுர கலசங்களும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோருக்கும் சிவனோட அருளும் பார்வதியோட அருளும் அப்பன் முருகனோட அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்தபடியாக நன்றி, வணக்கம்.